أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த கடந்த 2 நாளா குர்ஆன் கூறும் சாட்சிகள், காலம் கடந்த சாட்சிகள்ன்ற தலைப்புல குர்ஆன்ல அல்லாஹ் எந்தெந்த கதைகள் சொன்னானோ அந்த கதைகளுக்கு சாட்சியா இருக்கிற சில விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு 3ஆவதா இந்த சாட்சியை நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் ஏன் அவனுடைய இறுதி வேதம் தானே இந்த குர்ஆன். அதுல எதுக்கு அல்லாஹ் இந்த கதைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லணும், ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே நம்ம படிப்பினை பெறணும்னா அல்லாஹ் சூரா யூசுப்ல சொல்றான், நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நிறைய முன் சென்ற தூதர்களை பத்தி சொல்றான், சமுதாயங்களை பத்தி பேசுறான், சில அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பத்தி பேசுறான், சில நல்ல மனிதர்களை பத்தி பேசுறான். ஆனா அல்லாஹ் அதிகமா ஒரு கதை, ஒரு வரலாறை ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எதையுமே சொல்ல மாட்டான். ரொம்ப சுருக்கிதான் சொல்லியிருப்பான். இப்ப இதே வரலாற நம்ம வேற வேதங்கள்ல போய் பார்த்தோம்னா அது 2 பேஜ் 3 பேஜுக்கு இருக்கும். ஆனா அல்லாஹ் நமக்கு அந்த வரலாறுல நிறைய பேருடைய பெயர்கள் சொல்லியிருக்க மாட்டான், அந்த ஊரு பத்தி பேசியிருக்க மாட்டான், அதுல என்ன சம்பவமோ அதை மட்டும் பத்தி பேசியிருப்பான். ஏன்னா இந்த வேதம் நமக்கு வழிகாட்டி தானே, ஒரு சுயசரிதையோ இல்ல வரலாற்று நூலோ கிடையாதுல்ல. அதனால படிப்பினை பெறணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். 2வது, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தை ஆறுதல் படுத்தி அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக அல்லாஹ் இந்த மாதிரி கதை வரலாறுகளை அல்லாஹ் சொல்லணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஹ் அவங்களுடைய அவங்க ஊர்ல குறைஷிகளுக்கு போய் அந்த இஸ்லாத்தை பத்தி சொல்லும் போது குறைஷிகள்லாம் எந்த ரசூல்லா அல் அமீன் சாதிக்குன்னு சொன்னாங்களோ அவங்களே இவர் ஒரு சூனியக்காரர்ன்னு சொன்னாங்க, இவர் பொய் சொல்றாருன்னு சொன்னாங்க. ஏன் இவங்க ரசூல்லா போய் அவங்க தாவா பண்ணுவாங்களாம், தாவா பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நகரும் போது அவங்களுடைய பெரிய தந்தை என்ன செய்வாங்களாம், அபுலஹப், இது என்னோட தம்பி பையன்தான், இவருக்கு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னொது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்பெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இல்ல, இந்த பாருங்க, நான் இந்த நூஹ் நபியோட மக்களும் நூஹ் நபியை இப்படிதான் செஞ்சாங்க, மூசா நபியோட மக்கள் பாருங்க, அவங்களும் அந்த சமுதாயமும் மூசா நபியை இப்படிதான் வேதனைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி முன் சென்ற வரலாறுகளை சொல்லி ரசூலாவை ஆறுதல் படுத்தி, நீங்க உங்க வேலையை பாருங்க, இவங்களோட நிலை என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூலாவை ஊக்குவிச்சிருக்கான் அல்லாஹ். 3ஆவதா அல்லாஹ் இந்த மாதிரி குர்ஆன்ல இந்த வரலாறுகளை சொல்றதுக்கான காரணம் நம்மளுக்கு டக்குன்னு எளிதா நம்மள புரிய வைக்கிறதுக்காக. இப்போ ஒரே சட்டத்தை நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, இப்ப பொறுமையா இருங்க நல்லா சொல்றத, பொறுமையா இருங்க, நான் பொறுமையா இருந்தா நான் உங்களுக்கு கூலி தரேன், பொறுமையா இருந்தா நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா அது எப்படி இருக்கும், நமக்கும் அதை டக்குன்னு விளங்கிக்காதுல்ல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், ஐயூப் நபியோட வரலாறை இறக்கி, இவரை போல நீங்க பொறுமையா இருங்க, பிள்ளைகள் எடுக்கப்பட்ட போதும், செல்வத்தை நான் அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட போதும், அவருக்கு நான் ஆரோக்கியத்தை எடுத்து நோய் கொடுத்த போது அவர் என்ன செஞ்சாரு, பொறுமையா என்கிட்ட துவா செஞ்சாரு, அப்ப அவருக்கு நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி கூலி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிராக்டிக்கலா காட்டுறதுக்காக இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நம்ம வரலாறுகளை இந்த குர்ஆன்ல சொல்றான். 4வது, இது உண்மைக்கான சான்று, இது உண்மையாவே ரசூல்லா இந்த சொல்றதெல்லாம் ஒரு தூது செய்திதான் சொல்லி உறுதிப்படுத்துறதுக்காக அல்ல இந்த மாதிரி வரலாறுகள் எல்லாம் சொல்றான். நம்ம நபி உம்மி நபி தானே, அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. அப்ப நம்மளுடைய நபிக்கு பலஸ்தீன்ல நடந்த யாக்கூப் நபியோட கதை எப்படி தெரியும்?
எகிப்துல நடந்த மூசா நபியோட கதை எப்படி தெரியும்? அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னனாலதானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இது உண்மையான ஒரு வஹிதான், ஒரு உண்மை அல்லாஹ்ட்ட இருந்து வந்த ஒரு தூது செய்திதான் அப்படின்னு சொல்றதுக்காக அல்லாஹ் இந்த மாதிரி வரலாறுகளை சொல்றான். அஞ்சாவது, நம்ம சிந்தனைகள் எல்லாம் தூண்டுறதுக்காக. இப்ப நம்ம ஒரு வரலாறு படிக்கும் போதே நம்மளுடைய மைண்ட்ல அப்படியே அந்த இமேஜினேஷனுக்குள்ள போயிருவோம். அவங்க வந்தாங்கன்னா நம்மளா அவங்க எங்க வந்தாங்கன்னு ஒரு கற்பனைக்குள்ள போவோம். இப்ப யூசுப் நபியை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னா நம்மளா ஒரு கிணறுக்குள்ள ஒரு சின்ன பையன் ஒழுகுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வரலாறு நம்மளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு அல்லாஹ் என்ன சொல்ல வரான், எதுக்கு சொல்ல வரான்றத நமக்கு என்ன செய்வான், நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு சொல்றான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரலாறு யாரோடையதுன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை ஓதுறோமே சூறாக்காக, அதுல வர குகைவாசிகளுடைய வரலாறு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து குரான்ல வரலாறுகள்ல பேரோ இந்த இடமோ சொல்லியிருக்க மாட்டான். அதே மாதிரிதான் இந்த குகைவாசிகளோட இதுலயுமே எந்த காலத்துல நடந்தது, அவங்க எத்தனை அவங்க வந்து எந்த ஆட்சியில இருந்தாங்க, எந்த ஊர்ல இருந்தாங்க, அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு சிலை வணக்கம் செய்யற ஒரு ஊர்ல சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க தௌஹீத ஏத்து அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நாங்க வணங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முதல்ல ரகசியமா அல்லாஹ்வை வணங்கிட்டு வராங்க. அல்லாஹ் அப்புறமேட்டு அவங்களுடைய உள்ளங்கள்ல அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன செய்யறாங்க, அவங்க மார்க்கத்தை வெளிப்படையா பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளிப்படையா பின்பற்றிட்டு அந்த ராஜா கிட்டயும் போய் பகிரங்கமா போய் அல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க. அப்படி பகிரங்கமா சொன்னோனே அந்த மன்னனோட எதிர்ப்பை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அப்ப அந்த மன்னன் என்ன சொல்றான், நாங்க இவ்வளவு பேரும் சிலை தானே வணங்குறாங்க, நீங்களும் அந்த சிலையை வணங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது அந்த இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வானத்தையும் பூமியையும் படைத்த எங்க ஒரே ஒரு இறைவனை மட்டும் தான் நாங்க வணங்குவோம் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லிடுறாங்க. அப்ப அந்த மன்னன் என்ன செய்யறான், அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறான். ஒண்ணு என்ன செய்யணும், நீங்க இந்த ஏகத்துவம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சிலை வணக்கத்துக்கு பக்கம் வாங்க, இல்லையா உங்களை நாங்க எங்க பார்த்தாலும் கல்லால அடிச்சு கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறான், ரெண்டு சாய்ஸ் கொடுத்துறான். இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம இந்த சமூகத்துல வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துல இவங்க வந்து நல்ல ஒரு உயர்குடி சேர்ந்த ஒரு இளைஞர்களாம். அப்போ உயர்குடினா எப்பயுமே அவங்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை அந்த மாதிரி தானே இருப்பாங்க. இப்ப எல்லாத்தையும் துறந்துட்டு இந்த சமூகமே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையை நோக்கி போயிடுறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க, அந்த குகைக்கு போனோடனே அல்லாஹ்ட்ட துவா கேக்குறாங்க. என்ன துவா கேக்குறாங்க, ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிஹ் லனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்படியே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தூங்கிடுறாங்க. 309 வருடம் தூங்கிடுறாங்க. அப்ப எப்படி அவங்க அல்லாஹ் வந்து அவங்களுடைய தூக்கத்தை 309 வருடம் என்ன செஞ்சிடறான், நீட்டிச்சிடறான். அது எப்படி அவங்களால 309 வருடம் தூங்க முடிஞ்சது? அதையுமே அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான், அவங்க காதுகளை அல்லாஹ் வந்து மூடிட்டான். நம்மளோட காது எப்பயுமே நம்ம தூங்கினாலுமே அலர்ட்டா தான் இருக்கும். ஏதாவது ஒரு சவுண்ட் வந்தது அப்படின்னா டக்குன்னு அந்த காது வந்து மூளைக்கு போய் சொல்லிரும், இங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிரும். அப்ப நமக்கு டக்குன்னு முழிப்பு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுடைய காதுகளை மூடி வச்சிடறான். ரெண்டாவது என்ன செய்யறான் அப்படின்னா, நம்ம உடம்பு 24 மணி நேரம் ஒரே இடத்துல படுத்தே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செல்கள்லாம் செத்து உடம்பு அழுக ஆரம்பிச்சிடும். அதனால அல்லாஹ் அவங்கள வலப்புறமும் இடதுபுறமும் திருப்பி திருப்பி படுக்க வைக்கிறான். அடுத்ததா அவங்க கண்கள் என்ன செய்யறான் அப்படின்னா திறந்து வச்சிடறான். கண்களை நம்ம வந்து மூடி அவங்க 309 வருடங்கள் தூங்கி இருந்தாங்கன்னா அவங்க கண்கள்ல உள்ள ஈரப்பதம் எல்லாம் காஞ்சு போய் அவங்க என்ன ஆயிருப்பாங்க, குருடர்களா ஆயிருப்பாங்க. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க கண்களை நான் திறந்து தூங்க வச்சேன், நீங்க அவங்கள மட்டும் போய் பார்த்திருந்தீங்கன்னா எல்லாரும் பயந்துருப்பீங்க அப்படின்னு சொல்றான். கண்ணை திறந்து எப்படி தூங்க முடியும், அல்லாஹ்வே என்ன செஞ்சிருக்கான், அவங்கள தூங்க வச்சிருக்கான். அடுத்து அந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, அவங்க இப்ப ரொம்ப வெயிலா இருந்ததா, ரொம்ப சூடா இருந்ததாவோ இல்ல ரொம்ப குளிரா இருந்தாவோ அவங்களுடைய உடலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துரும்ல. அதனால மிதமான டெம்பரேச்சர் அந்த குகையில இருக்கிற மாதிரி எல்லாம் பாத்து. அடுத்ததா சூரியனை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா
சூரிய ஒளி டைரக்டா அந்த குகைக்குள்ள படாத அளவுக்கு அது உதிக்கும் போதும் சரி, மறையும் போதும் சரி, அந்த குகையை விட்டு கொஞ்சம் தூரமா போற மாதிரியே அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், வச்சிருந்தானா. இப்போ கரடிகள்லாம் தூங்கும்ல, ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. சாப்பாடு இருக்காது. 6 மாசம் என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து ஒரு குகையில போய் குளிர்காலம் வந்தோடனே போய் தூங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த இளைஞர்களே அல்லாஹ் 6 மாசம்ன்றத 309 வருடங்கள் ஆக்கி அவங்கள தூங்க வச்சிருக்கு. இப்படி 309 வருடங்கள் அவங்க தூங்கிட்டு ஒரு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு 309 வருடம் கழிச்சு எந்திரிச்சு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நம்ம எவ்வளவு நேரம் தூங்கியிருப்போம் அப்படின்னு பேசிக்கும் போது, ஒரு நாள் தூங்கியிருப்போம், இல்லைன்னா அதுக்கு மேல கொஞ்சம் தூங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு, சரி நம்ம போய் ஒரு சாப்பாடு போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் சொல்றாரு. அப்ப அவங்க வந்து அங்க போறாங்க. போனா 300 வருடம் மாறிடுச்சுன்னா அப்ப எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கும். அவங்க போட்டிருக்கிற ஆடைகள் மாறி இருக்கும், அவங்க யூஸ் பண்ற அந்த காசு மாறி இருக்கும், அந்த கடை வீதி எல்லாம் மாறி இருக்கும் தானே. அப்ப அவர் போகும்போதே ஆச்சரியமா பாக்குறாரு, அந்த கடை வீதிகள் எல்லாம் மாறி இருக்கிறத பாக்குறாரு. அந்த அந்த கடை வீதிக்கு போறாரு. போய் அந்த மக்கள் போட்டிருக்கிற ஆடைகளும் மாறி இருக்கு. இந்த மக்களும் இவரை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு. இப்ப இவர் வச்சிருக்கிற காசும் வேற பழங்காலத்து காசா இருக்கு. அதனால என்ன செய்யறாங்க, இவரை புடிச்சிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, போய் அந்த ராஜாட்ட போயிடுறாங்க. இவரை கூட்டிட்டு ராஜாட்ட போயிடறாங்க. இப்ப இவர் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க குகையில இருந்து ஓடி வந்தோம், இந்த ராஜா வந்து இந்த எங்களை ஏகத்துவத்தை இது பண்ணல அப்படின்னு. அப்போ இப்ப இருக்கிற ராஜா எப்படிப்பட்டவர்னா, ஈமான் கொண்ட ஒரு ராஜா, அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு ராஜா. அவர் கேள்விப்பட்டோடனே அவர் சொல்றாரு, ஆமா நாங்க இப்படி ஒரு இளைஞர்களை கேள்விப்பட்டிருக்கோம். குகை ஏகத்துவத்துக்காக இந்த குகைக்கு ஓடி போன சில இளைஞர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இளைஞர்கள் தான் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. இவ்வளவு வருடங்கள் நீங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மித்த இளைஞர்களை பார்க்க இவரோட சேர்ந்து அந்த குகைக்கு போறாங்க. அங்க போய் பாக்குறாங்க, அந்த நாய் முதற்கொண்டு அவங்க அந்த இளைஞர்கள் கூட ஒரு நாயும் இருந்ததாம், அந்த வாசல்ல பாதுகாக்கிறதுக்காக. அந்த நாய் முதற்கொண்டு நல்லா தூங்க வச்சு அதையும் உயிரோட வச்சிருக்கான். அப்ப அங்க போய் பார்த்த உடனே அவங்க எல்லாரும் அங்க மரணிச்சிடுறாங்க. மரணிச்ச உடனே அந்த நல்ல ராஜா என்ன சொல்றாரு, நம்ம இங்க ஒரு பள்ளிவாசலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பள்ளிவாசலையும் கட்டிடுறாரு. இப்போ இந்த குகை வந்து இன்னமும் இருக்குது. எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 33 இடங்களை இந்த குகைவாசிகளுடைய குகையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி சொல்றாங்க. ஆனா அதுல 3 குகையை தான் வந்து உறுதியா சொல்றாங்க. அதுல முதல் குகை வந்து ஜார்டன்ல உள்ள அம்மன்ற ஒரு ஊர்ல அல் ரஜீப் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல உள்ள ஒரு குகை வந்து குகைவாசிகளோட குகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான், அதனுடைய வாயில் வந்து சவுத்த ஃபேஸ் பண்ணி இருக்குமா. அதை வச்சு இந்த குகையா இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூரியன் வந்து அந்த குகையில டைரக்டா படாம மா மா அந்த சூரிய ஒளி டைரக்டா போகாம இருக்கிற அந்த குகை இதுதான் அப்படின்றனால இதுவா இருக்கலாம். இந்த 2 காரணத்துக்காக இந்த குகையா இருக்கலாம்னு சொல்லி ஆஹ் தொல்பொருள் ஆய்வாளர்கள் தான் சொல்றாங்க. அந்த குகையில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனித எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு நாயோடைய எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் ரோமர்கள் பயன்படுத்தின காசுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் குகைவாசிகளுடைய குகையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த ராஜா கட்டின பள்ளியும் அந்த குகை வாசல்லையே இருக்கு. இதெல்லாம் வச்சு இந்த ஜார்டன்ல உள்ள குகை தான் குகைவாசிகளோட குகை அப்படின்னு பெரும்பாலான நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களோட நூல்களே இந்த கதை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஃபெசஸ் அப்படின்னு டர்க்கில ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு குகை இருக்கு, அதுதான் இந்த குகைவாசிகளோட குகைன்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. டார்சஸ் அப்படின்னு டர்க்கிலேயே இன்னொரு ஒரு ஊரு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுல எஃபெசஸ் டார்சஸ் இந்த 2 ஊர்ல இருக்கிற குகையெல்லாம் ஏதாவது ஒண்ணா இருக்கலாம்னு கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. ஆனா நம்ம ஆலிம்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒருமித்த கருத்து என்னன்னா ஜார்டன்ல உள்ள குகை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கதைய அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு எப்ப சொன்னா அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கும்போது அவங்க பகிரங்கமா வஹிய சொன்னதுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ்வை பத்தி எல்லாருக்கும் தெரிய வருது.
இந்த மாதிரி ஒரு தூதர் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்ப குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா, யூதர்கள்ட்ட போய் இந்த மாதிரி மதீனால உள்ள யூதர்கள்ட்ட இப்படி ஒரு தூதர் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா, குறைஷிகள் ஒரு 2 3 பேர் வந்து ரசூலாட்ட இவங்க உண்மையாவே தூதர் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு 2 3 பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ரசூல்லாட்ட ஒரு 3 கேள்வி கேக்குறாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, புகைவாசிகள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ரூஹுல் குத்தூஸ்னா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. மூணாவது, இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்த நபர் அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் நமக்கு அறிவிச்சிருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்கன்னு சொல்லாம, நீங்க வாங்க நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொல்லனால அல்லாஹ் என்ன செய்யல, உடனே வஹி அல்லாஹ் இறக்கவே இல்லை. அல்லாஹ் 2 3 மாசம் கழிச்சுதான் வஹி இறக்குறான். வஹி இறக்கும் போதும் ரசூல்லாட்ட என்ன சொல்றான்னா, நீங்க எது சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் நாடுனான்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் இந்த வஹி இறங்குது. சூரா கஹஃப்ல அல்லாஹ் இந்த புகைவாசிகளை பத்தி சொல்லியிருக்கான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து ரூஹுல் குத்தூஸ் அப்படின்றது யாரு அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த சொல்றாங்க. உலகம் முழுதும் சுற்றி திரிந்தவர் யாரு அப்படின்னா, அதுவும் இந்த சூரா கஹஃப்லே வரும், துல்கர் நைன் அப்படின்றவர் தான். அப்போதான் அல்லாஹ் இந்த வரலாற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிக்கிறான். அல்லாஹ் அறிவிக்கும் போது எப்படி சொல்றான்னா, அந்த சூரா கஹஃப்லயே 13வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு இந்த உண்மையான கதையை நான் சொல்லவா அப்படின்னு சொல்றான். ஹக்கு அப்படின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்றான். ஹக் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹக்குனா உண்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு வந்து உரிமையா சொல்றது. எப்படி சொல்றான்ல அப்படின்னா, இந்த இளைஞர்கள் என்னைய தானே இது பண்ணி சொன்னாங்க, என்னைய தானே வணங்குனாங்க, நான் தானே அவங்கள தூங்க வச்சேன். அப்ப எனக்கு தான் அந்த கதைக்கான அதிக உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி உரிமையோட அல்லாஹ் இந்த கதைய ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான். அப்போ இந்த இந்த க இந்த வரலாறு வந்து கிறிஸ்தவ வேத நூலான இன்சில் பைபிள்லயும் இருக்கு. அதே மாதிரி யூதர்களுடைய புக் ஆஃப் மேக்கபீஸ் அப்படின்ற ஒரு புக்லயும் அவங்களுடைய வரலாறு புக்லயும் இந்த கதை இருக்கு. அதனால யூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த குகைவாசிகள் வந்து யூதர்கள், அந்த குகையில தூங்குனாங்களே அவங்க வந்து யூதர்கள் தான் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த புகைவாசிகளை செயின்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நினைவு நாள்லாம் வச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எப்ப வந்து செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்துல வந்து மதத்துக்காக உயிர் தியாகம் பண்ணாங்களோ அவங்களையும், மதத்துக்காக அதிகமா வேலை பாக்குறாங்கல்ல அவங்களையும் என்ன செய்வாங்களாம், செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அடிப்படையில இந்த புகைவாசிகளை வந்து 7 ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நினைவு நாள்லாம் வச்சிருக்காங்க. அக்டோபர் 22ம் ஆகஸ்ட் 4 என்ன செய்வாங்களாம், இந்த இந்த 7 ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு இந்த புகைவாசிகளுக்காக அவங்க அன்னைக்கு நினைவு தினம் வச்சு கொண்டாடுவாங்களாம். அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இளைஞர்கள் வந்து எனக்காக தானே போனாங்க, அப்ப அவங்க யாரு, யூதரும் கிடையாது, அவங்க கிறிஸ்தவர்களும் கிடையாது, என்னுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லி ரசூல்லாக்கு அறிவிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இந்த கதையில ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கு. என்னன்னா, இந்த கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தூங்குனது வந்து வெறும் 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 7 பேரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க 3 பேரும் இல்ல, 6 பேரும் இல்ல, 7 பேரும் இல்ல, அவங்களோட எண்ணிக்கை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த எண்ணிக்கையை வச்சு சண்டை போடுறதுல ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு எப்படி வந்து நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் எடுக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யாரா பத்தியாவது ஒரு உதாரணம் சொல்லுவோம்ல, இவரை போல இருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒருத்தவர் இருந்தாரு, அவர் என்கிட்ட தான் படிச்சாரு. படிச்சுட்டு வெளியே போகும்போது இப்படி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து வேலை பார்த்தாரு. அப்புறம் அவரே ஒரு ஸ்டார்ட் அப் வந்து தொடங்குனாரு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றாங்க ஒன்னொன்னா. இப்ப அவர் இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேக்குறாங்க. அவர் வந்து ப்ளூ சட்டை போட்டிருந்தாரா, சிகப்பு சட்டை போட்டிருந்தாரா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. அப்ப இவர் சொன்ன கதைக்கும் அவர் போட்டிருந்த அவங்க கேக்குற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை தானே. அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன நோக்கத்துக்கும் இவங்க கேக்குற கேள்வி, அவங்க வச்சிருக்கிற கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால எண்ணிக்கை வந்து நமக்கு வந்து தேவை, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அந்த எண்ணிக்கைய அல்லாஹ் தான் அறியவும் செய்யறான். இந்த கதை மூலயமா
நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இவங்கள ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, எந்த நபிமார்களுக்கும் வயதை வந்து அல்லாஹ் வந்து குறிப்பிடவே மாட்டானாம். இப்போ மூசா நபியை வந்து அல்லாஹ் எப்படி சொல்லுவான், அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அவருக்கு வந்து நபித்துவத்தை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யூசுப் நபிக்கும் அல்லாஹ் அப்படிதான் குரான்ல சொல்றான். ஆனா இந்த இளைஞர்களை மட்டும்தான் அல்லாஹ் ஃபித்தியத் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி குரான்ல மென்ஷன் பண்றான். இந்த ஃபித்தியத்துன்ற வார்த்தைய அந்த நம்ம போடலைனாலுமே அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆக தான் போகுது. ஆனா அல்லாஹ் ஏன் மென்ஷன் பண்றான் பாருங்க. ஏன்னா இந்த சின்ன வயசுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எந்த ஒரு நபியும் இல்ல, எந்த ஒரு வேதமும் இல்ல, இஸ்லாத்தை பத்தி ஏகத்துவத்தை பத்தி தெரிஞ்சோடனே ஒரு உயர் குடியில இருந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன அல்லாஹ் ஒருத்தவனை வணங்குறாங்க. அந்த வணங்கும் போது இந்த உங்களுக்கு இந்த வாழ்க்கையா இல்ல இந்த ஏகத்துவமான்னு வரும்போது ஏகத்துவத்தை பக்கம் ஓடி போயிடுறாங்க. ஏன்னா இளைஞர்கள் இப்படி பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இளைஞர்கள் அல்ல அந்த வயசுல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஆஹ் டக்குன்னு வந்து இந்த சமூகம் எல்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை வந்து பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு வயசா. இப்ப யாரையாவது ஒரு ஆளை பார்த்த உடனே டக்குன்னு இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பேசுறாங்களா நல்லா இருக்கே அப்படின்னா இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வயசுல இருந்துகிட்டு எல்லார்த்தையும் எதிர்த்து அவங்களுடைய கம்ஃபர்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒருத்தவங்க குகைக்கு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாவுக்காக போறாங்க. அதனாலதான் அல்லாஹ் அவங்கள இந்த குரான்லயும் வந்து என்ன செய்யறான், இளைஞர்கள் மென்ஷன் பண்றான். இந்த இளைஞர் அல்லாஹ் அதனாலதான் இளைஞர்களுக்கு அந்த அல்லாஹ் அர்ஷுடைய நிழல் தரான்ல, 7 பேருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழல் தரான். அது எவ்வளவு பெரிய விஷயம். நிழலே இல்லாத அந்த நாள்ல அல்லாஹ்வுடைய அரிசி மட்டும்தான் நிழல் இருக்க போகுது. அதுல 7 பேர்ல அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு கேட்டகரி சின்ன வயசுல என்ன செய்யணும், பள்ளியோட தொடர்பு இருக்கிறவங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அர்ஷோட நிழலை தரான். அப்போ அந்த நிழலை தரான். அந்த அப்போ இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நம்ம சமூகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்காம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆஹ் இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒரு பென்சில் ஃபிட்டான ஒரு ஜீன்ஸ் போடுவாங்க. அது ஏன் போட்டாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு படத்துல ஒரு நடிகன் போட்டிருப்பான், அதை பார்த்து அவங்களும் போட்டிருப்பாங்க. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா லூசா ட்ரெஸ் போடுறதா ஃபேஷன், அதுதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் என்ன செய்யறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டக்குன்னு அவங்க என்ன செய்வாங்க, சமூகத்தால அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. ஏன் போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது. அது அந்த மாதிரி இருக்கிற வயசுல இப்படி வந்து அவங்க அல்லாவையும் நம்ம தீன்ல நினைச்சிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துலயுமே வந்து ரசூல்லா என்ன செய்வாங்க, மதீனால வாழும்போது யூதர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், கணுக்காலுக்கு கீழே ஆடைகளை பரவ பரவ போட்டு நடப்பாங்களாம். அத மாதிரி அப்துல்லா இப்னு உமர் அந்த சஹாபி என்ன செய்யறாரு, இவங்கள போல அவங்களும் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. ரசூல் அதை பார்த்தோன்னே அவரை வந்து மேல ஏத்துங்க ஆடைய அப்படின்னு சொல்றாங்க. மேல ஏத்துறாங்க. இன்னும் மேல ஏத்துங்க இன்னும் மேல ஏத்துங்கன்னு சொல்லி அவங்க கணுக்காலுக்கு மேல ஏறுற வரைக்கும் ஏத்த சொல்றாங்க. ஏத்துனோடனே அவரு உடனே ஏத்திடுறாரு. அவர் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் ரசூல் அவரை வந்து போவிடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ரெண்டு ஃபேஷன்ற பேர்ல நம்மளுடைய இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்னா நம்ம போடுற ட்ரெஸ் நம்ம இஸ்லாத்துக்கு உகந்ததான்னு பார்த்து நம்ம போடணும். நம்ம சமூகத்தால வந்து சமூகத்துல வேணா வந்து பாக்குறதுக்கு ஓல்டு ஃபேஷனா இருந்துக்கலாம். ஆனா அல்லாஹ்வோட பார்வையில நம்ம வந்து கண்ணியமானவங்களா இருப்போம். 2வது படிப்பனையா நம்ம பார்க்க போறது தவக்குல். அல்லாஹ்வை முற்றிலுமா சார்ந்து இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த எல்லாத்தையும் தூக்கி திறந்துட்டு போகும்போது அல்லாஹ்வை மட்டும்தானே நம்பி அல்லாஹ்வை மட்டும்தானே சார்ந்து இருந்தாங்க. அப்படி சார்ந்து இருக்கும்போது நமக்கு கிடைக்க போற ஒரு பரிசே அது பெருசாதான் இருக்கும். இவங்களை பாருங்க, அவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க 309 வருஷம் தூங்குவோம். அல்லாஹ் அவங்களை எப்படி தூங்க வச்சுட்டான் பாருங்க.
அதே மாதிரி தவக்குலோட இருக்கும்போது இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் மட்டும் சார்ந்து இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சு ஒரு தப்பான ஒரு புரிதல்ல இருக்காங்க. அல்லாவோட நம்ம அல்லாஹ் மேல சார்ந்து இருந்து நம்மளுடைய முயற்சிகளையும் நம்ம பண்றது செய்யணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதர் இருக்காரு. அவர் ஒரு காட்டுல நடந்து போறாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு மேல ஒரு பறவை இருக்கு. ஒரு பறவையோட குட்டி இருக்கு. அந்த குட்டிய பார்த்தோனே அவர் நினைக்கிறாரு, என்னடா இந்த குட்டி இவ்வளோ உயரத்துல இருக்கே, ஆனா அதுக்கு வந்து எந்த ஒரு ரெக்கையும் இல்லையே, இதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பறவை வந்து வாயில வந்து கரிய ஒரு பூச்சி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகுது. போகும்போது தவறுதலா அந்த பூச்சி வந்து கீழே வந்து அந்த பறவையோட கூட்டுல விழுந்துருது. அப்ப அந்த பறவை எடுத்து சாப்பிட்டுருது. இத பார்த்தோன்னே இப்படிதான் தவக்குலா. ஓ நம்ம அல்லாஹ்வை சார்ந்திருந்தா மட்டும் போதும் போல, அல்லாஹ் நமக்கு எல்லாமே தந்துருவான்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து என்னுடைய அல்லாஹ் எனக்கு வந்து சாப்பாடு தருவான்னு உட்கார்ந்துருவாரு. அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் எப்படி சாப்பாடு தருவான்? நம்மளுடைய முயற்சியும் அதுல இருக்கணும் தானே. அப்போ தவக்குலும் வச்சு நம்மளுடைய முயற்சியையும் நம்ம என்ன செய்யணும் வச்சோம் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வான். இந்த இளைஞர்கள் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு அந்த அரசவையிலே உட்காரல. அங்க இருந்து கிளம்பி ஒரு குகையை நோக்கி போனாங்க. அதே மாதிரி ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. அவங்க காலையில எந்திரிக்கும் போது கூட நம்ம எவ்வளவு நேரம் தூங்கிட்டோம், இப்ப நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இளைஞரை தான் அனுப்பிச்சிக்கிறாங்க. எதுக்கு? அவர் அந்த நிலவரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வருவாரு அப்படின்றதுனால. அப்போ நம்ம தவக்குலும் வைக்கணும், நம்ம முயற்சியும் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ். மூணாவதா நம்ம பெறப்போற படிப்பு என்னன்னா, நம்ம இறைவன் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும். நம்ம தீன்ல நிலைச்சு நின்று அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதனோட பலனே வேற மாதிரி இருக்கும். இந்த இளைஞர்கள் நினைச்சிருப்பாங்களா துவா செய்யும் போது என்ன நினைச்சு துவா செஞ்சிருக்கலாம்? இந்த அரசரோட மனசு மாறும் அப்படின்னு நினைச்சு அவங்க துவா செஞ்சிருக்கலாம். இல்லையா, நம்ம இங்க இருந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்றத நினைச்சு அவங்க துவா செஞ்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அவங்க நினைச்சே பார்க்காத முடியாத அளவுக்கு 309 வருஷம் அவங்களை தூங்க வச்சுட்டான். அவங்க தூங்கணுன்றதுக்காக டெம்பரேச்சரை மாத்திரான். சூரியனை கூட அங்கிட்டு இங்கிட்டு சாச்சு கீச்சு அந்த குகைப்பையில படாத அளவுக்கு வச்சிருக்கான். அப்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். இதுக்கு இன்னொரு உதாரணங்கள் வந்து நபிமார்கள் உதாரணங்கள்ல இருந்து கூட நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய நபி இவங்க இப்ராஹிம் நபி இருக்காங்க இல்லையா, அவங்கள நெருப்புல போட போகும்போது என்ன செஞ்சாங்க? அவங்க கண்டு முன்னாடிதான் அந்த நெருப்பை மூட்டுறாங்க. இந்த நெருப்பை மூட்டும் போதுல இருந்து அவங்க துவா கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சிருக்கலாம்? அல்லாஹ் அந்த நெருப்புல இருந்து போடாம நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? இம்பாசிபிள் நினைக்கிற ஒரு விஷயத்த பாசிபிள் ஆக்கி காமிச்சான். எப்படி? நெருப்புடைய குணமே சூடுதான். அவங்கள உள்ள போட்டோடனே அது குளிர்ந்த இதா ஆக்கிட்டான். நம்மளுடைய நபி அடுத்ததா மூசா நபி. அவங்கள என்ன செஞ்சான் அல்லாஹ்? கடல் கிட்ட போய் நின்றுட்டாங்க. பின்னாடி ஃபிரௌனோட கூட்டம். அவங்க துவா கேக்குறாங்க. அவங்க என்ன நினைச்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருக்கலாம்? அந்த ஃபிரௌனை அல்லாஹ் தடுத்துருவான் அப்படின்னு நினைச்சு துவா கேட்டிருக்கான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? கடலையே பிளந்தான். அந்த மாதிரி நம்ம அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு துவா செஞ்சோம்னா நமக்கும் அல்லாஹ் பெரிய ஒரு வெகுமதி பரிசு அல்லாஹ் தரும். இப்ப தீன நம்மளுமே நம்ம இந்த நம்மளுடைய நாட்டுல இஸ்லாம பின்பற்றுறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் ஆயிட்டு வருது. நம்மள வெளியே இந்த ஊரை விட்டு வெளியே எடுத்து அனுப்பணும், நம்மள ஓட்டுரிமையை படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? நிறைய திட்டங்களை தீட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அல்லாஹ் இருக்கான். இந்த இளைஞர்கள் போல நம்மளும் தீன்ல நிலைச்சு நின்று அல்லாஹ்ட்ட மேல தவக்குல் வச்சு துவா கேட்டோம்னா நமக்கும் இந்த இளைஞர்கள் போல அல்லாஹ் என்ன செய்வான்? அது நிறைய ஒரு பெரிய பரிசை வச்சிருப்பான். நாலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும். இந்த இளைஞர்கள்ட்ட ஒரு லட்சியம் இருந்துச்சு, ஏகத்துவத்தை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு லட்சியம். அதனாலதான் அந்த சமூகத்தோடைய சீர்கேடுல இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? விலகி அல்லாஹ்வை வந்து வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. நம்மளுடைய சமூகத்திலயும் நிறைய ஃபித்னாக்கள் இருக்கு. இப்ப நம்மளும் லட்சியம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நோக்கி ஓடக்கூடியவங்களா இருக்கு. இப்போ பொதுவாவே இளைஞர்கள்ட்ட யாரு ரொம்ப வந்து ஒரு ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்காங்களோ அவங்க அந்த எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அவங்கள்ட்ட இருக்காது. என்ன செய்வாங்க அப்படின்னா அதை நோக்கியே ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு செஸ் பிளேயர் கூட இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. நீங்க எப்படி அடுத்தடுத்து சாம்பியன்ஷிப் வாங்கிட்டே இருக்கீங்களே எப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட எந்த சோசியல் மீடியாவுமே கிடையாதுன்னா எந்த பாடம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க இலக்கு கரெக்டா இருக்கும்போது என்ன செய்வாங்க? அவங்க அதை நோக்கி ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன்லயும் உழுக மாட்டாங்க. இப்ப நம்மளும் நம்மளுடைய இளைஞர்களும் ஒரு இலக்கு வைக்கணும்.
வெறும் உலக கல்வியை மட்டும் படிச்சு நம்ம மறுமையில எந்த வேல்யூ நமக்கு கிடையாது. அப்ப தீனையும் உலக கல்வியையும் வச்சு நம்ம ஒரு இலக்கு வைக்கணும். இப்ப டாக்டர் ஆக போறோம் அப்படின்னா டாக்டர் ஆகி நம்மளுடைய சமூகத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை வைங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த இலக்கை அடையிறதுக்காக இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து நம்மள என்ன செய்வான், பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த இளைஞர்களுக்கு மட்டும்தானே இந்த இலக்குன்னு இல்லை, நம்மளும் ஒரு இலக்கை நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஒரு இலக்கை வச்சுக்கலாம் தானே. இப்ப நம்ம பெரிய ஒரு இலக்கு வைக்க முடியாது, ஏன்னா நம்ம குடும்ப பொறுப்பு, நமக்கு சார்ந்த பிள்ளைங்க கனவுகள் எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஒரு வருஷம் ஒரு ஒரு 1 இயர் பிளான் அந்த மாதிரி போடலாம். எப்படி இந்த ரமலான்ல நம்ம குர்ஆனை ஓதுனோமோ அதே மாதிரி இந்த ரமலான்ல இருந்து அடுத்த ரமலானுக்குள்ள நம்ம ஓதுனோமே இந்த குர்ஆன்ல ஏதாவது ஒரு சூறாவை செலக்ட் பண்ணி அதை மனனம் பண்ணி அதோட தஃப்சீரை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் வச்சு அடுத்த ரமலானுக்குள்ள அந்த சூறாவை மனனமும் பண்ணி அதோடைய அர்த்தத்தையும் புரிஞ்சக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளா ஆக்கி வைப்பான். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமே என்ன செய்வாங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க இந்த சமூகத்தோட சீர்கேடுல இருந்து அவங்க பாதுகாக்கிறதுக்காக பெரிய பெரிய பொறுப்புகளை இளைஞர்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப ஒரு உதாரணம் என்னன்னா, ஜெயித் இப்னு சாபித் அப்படின்னு சொல்லிட்டு மதீனால ஒரு சஹாபி அன்சாரி தோழர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வயசு 15 தான். ஆனா ரசூல்லா அவருக்கு என்ன தெரியுமா ஒரு ஒரு இது கொடுத்தாங்க. அவர் வஹி எழுதுவாரு, ரசூல்லாவோடயே இருப்பாரு. ரசூல்லாக்கு வஹி வரதெல்லாம் அதை எழுதக்கூடியவரா இருந்தார். ரெண்டாவதா ரசூல்லா அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. ரசூல்லாவுக்கு ஆஹ் இப்ப வேற ஊர்ல இருந்து வேற ராஜாக்கள்கிட்ட இருந்தெல்லாம் கடிதங்கள் வர ஆரம்பிக்கும் போது அந்த கடிதங்கள் ஒண்ணு ஹீப்ரு மொழியில இருக்குமா, இல்லைன்னா சுரியானி மொழியில இருக்குமா. அப்ப இந்த 2 மொழியுமே நம்ம நம்பிக்கை தெரியாது தானே. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அரபு. அப்ப யூதர்கள் தான் இருப்பாங்க. அப்ப யூதர்கள்ட்ட போய் கொண்டு போய் கொடுத்துதான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்லேட் பண்றது ரசூல்லாவுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏன்னா யூதர்களை நம்ப முடியாது அப்படின்றனால அவன் ரசூல்லா அவங்க அவங்க கிட்ட போகல. அதனால இந்த சஹாபியை கூப்பிட்டு 15 நாள் நீங்க டக்குன்னு கொஞ்சம் இந்த மொழி ரெண்டையும் கொஞ்சம் கத்துக்கிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் 15 இல்ல 17 நாள்ல அந்த மொழியை கத்துக்கிட்டு வந்துட்டாரு. அடுத்து உசாமா இப்னு ஸெயித், அந்த சஹாபிக்கு வயசு 17 தான். ஆனா ரசூல்லா அவரை ஒரு பாரசீகத்தோட போரிடுறதுக்காக ஒரு போர் தளபதியா போட்டு அனுப்பிச்சாங்க. இவருக்கு கீழே தான் எல்லா பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. இவர் தான் ஆனா அந்த படைய லீட் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தாராம். இந்த மாதிரி இளைஞர்கள் ரசூல்லாவுமே என்ன செஞ்சிருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுத்து சமூக சீர்கேடுல பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. 5வது நல்ல நட்பு. இப்ப அந்த நாய்க்கு என்ன தெரியும், அந்த தோழர் அந்த குகைவாசிகளோட இருந்தது அந்த நாய்க்கு என்ன தெரியும், அதுக்கு வெறும் 5 அறிவு தான். நான் உங்களுக்கு போய் ஒரு பாதுகாப்புக்காக போய் உட்கார்ந்துச்சு, அவ்வளவுதான். அது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அவனோட இறுதி வேதமான குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்கான், அதனுடைய அல்லாஹ் அதை குறிப்பிட்டிருக்கான். அதே மாதிரி நம்ம நல்ல நட்போட இருக்கணும். நம்ம யாரோட பழகுறோன்றத ஒரு செக் பண்ணிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நல்ல நட்புன்றது நல்ல நண்பன்றத ஒரு அத்தர் வியாபாரி போல. அவரோட நம்ம போய் பழகணும்னா நம்ம மேல அந்த வாசம் அடிக்கும், இல்லைன்னா அந்த அத்தரை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. எப்படி அவரோட அந்த நல்ல குணங்களோட இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம், அந்த தீய குணத்தை செய்யாம இருப்போம், இல்லைன்னா அந்த நல்ல குணத்தை நம்மளும் செய்ய ஆரம்பிச்சோம். இன்னொன்னு ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, கெட்ட நண்பன்றவன் ஒரு இரும்பு வேலை பாக்குறவன் போல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இரும்பு வேலை பார்க்கும் போது அங்க என்ன செய்வாங்க, இரும்பு நெருப்புலாலதான் உருக்குவாங்க. அப்போ அந்த நெருப்பு நம்ம மேல பட்டு நமக்கு என்ன செய்யும், ஒண்ணு நம்ம உடம்புல பட்டு நம்மளுடைய ஆடைகளை கருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம அந்த இரும்பு வேலை படுறவங்களோட மேலெல்லாம் ஒரு மாதிரி கரியாதான் இருக்கும். அந்த மாதிரி கரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்வோம், ஒண்ணு அந்த கெட்ட நண்பனோட சேர்ந்து அந்த கெட்ட விஷயத்துல ஈடுபடுவோம், இல்லைன்னா நம்ம நல்ல விஷயம் செய்யாம இருப்போம். அதனால நம்மளுடைய நட்பு யாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே செக் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நல்ல நண்பனுக்கான உதாரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, அபூபக்கர் சித்திக்கோட அதிகமா நன்மை செய்யணும்னு போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், ஒரு நல்ல நண்பனை தேர்வு செய்யணும். கெட்ட நண்பன்றது உத்துபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைஷி தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன அபூஜஹலோடைய ஒரு நெருக்கமான நண்பர். அபூஜஹல் ஊர்ல இல்லாத போது ரசூலா அவர்கிட்ட போய் தாவா பண்றாங்க. இவருக்கு இஸ்லாத்துக்கு மேல அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க.
ரசூல்லாட்ட வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு பயத் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனா அடுத்த நாள் அபூஜஹல் வந்துட்டான். இந்த மாதிரி ரசூல்லாவை போய் இவர் சந்திச்சாருன்ற செய்தி அபூஜஹலுக்கு தெரிஞ்சிருது. உடனே இந்த உத்பாவை கூப்பிட்டு, என்ன நீ போய் அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற போற, உன் மூதாதையர் மார்க்கத்தெல்லாம் விட போறியா, அவரே ஒரு சூனியக்காரருன்னு சொல்லி இல்லாததெல்லாம் அவர்கிட்ட சொன்னோன்னே உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, அடுத்த நாள் போய் பையத் பண்ணாங்க. ரசூல்லாவுடைய மூஞ்சில எச்சில துப்பி விட்டுட்டு வந்துடுறாரு. இங்க பாருங்க, ஒரு நல்ல நண்பன் நம்மள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவான். அந்த ஒரு அவரை மீட் பண்ணலாம இருந்திருந்தா, அவருடைய நட்பு இல்லாம இருந்திருந்தா, இவரும் என்ன செஞ்சிருப்பாரு, இஸ்லாத்தை ஏத்து சொர்க்கத்துக்குரியவர் ஆயிருப்பார்ல. ஒரு கெட்ட நண்பன் நம்மள நரகத்துக்கு தான் கூட்டு போவான். அதனால நம்மளுடைய நண்பன் யாரு அப்படின்றத செக் பண்ணிட்டே இருக்கணும். ஆறாவது, மறுமை நாள் என்பது ஒரு உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துக்கு மூலியமா அல்லாஹ் சொல்றான். ஏன்னா 309 வருஷம் அவங்கள உடம்பு அழுகாம சாப்பாடு இல்லாம தூங்க வச்ச அல்லாவுக்கு மரணிச்சவங்களை எழுப்புறது வந்து கடினம் இல்லதானே. அதனால மறுமை நாள் என்பது உண்மைதான் அப்படின்னு அல்லாஹ் இந்த சம்பவம் மூலியமா நமக்கு தெரிவிக்கிறான். ஏழாவது என்னன்னா, நம்ம இந்த குரானை படிச்ச இந்த 15 நாட்கள் அதிகமா வாசிச்சிருப்போம்ல. அப்போ இந்த ஒரு லைன் அதிகமா வந்துகிட்டே இருக்கும், ஹாலிதீன ஃபீஹா அபதா அப்படின்னு வரும். ஒண்ணு சொர்க்கத்தை பத்தி பேசும்போது அல்லாஹ் ஹாலிதீன ஃபீஹா அபதான்னு சொல்லுவான். நரகத்தை பத்தி பேசும்போது ஹாலிதீன ஃபீஹா அபதா அப்படின்னு சொல்லுவோம். நான் அதிகமா சொல்லிட்டே இருப்போம் அந்த குரான். அப்படின்னா என்ன தெரியுமா, நீங்க அங்கதான் நிரந்தரமா இருப்பீங்கன்னு நல்லா சொல்றோம். சொர்க்கத்தை பத்தி பேசும்போது நீங்க அங்கதான் நிரந்தரமா இருப்பீங்க, இல்ல நரகத்தை பத்தி பேசும்போதும் நீங்க அங்கதான் நிரந்தரமா இருப்பீங்கன்னு சொல்றோம். அப்ப இந்த பூமின்றது நமக்கு என்னது, ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இளைஞர்களுமே இது எல்லாத்தையும் உதறிட்டு போகும்போது என்ன நினைச்சு போயிருப்பாங்க, நம்ம எப்படி இங்க கொஞ்சம் வருஷம் தான் வாழ போறோம், நம்ம மறுமையை தான் நம்ம வந்து நிறைய வருஷம் வாழ போறோம், அதனால நமக்கு இந்த எந்த சொகுசு வேணாம் அப்படின்னு அல்லாவோட இந்த தற்காலிகத்தை நினைச்சுதானே அவங்க இதெல்லாம் திறந்துட்டு போனாங்க. அப்போ நம்மளும் இந்த பூமி ஒரு தற்காலிகமான விஷயம்தான்றது நம்ம மனசுல முதல்ல ஆழமா பதிய வைக்கணும். அப்பதான் நம்ம இந்த உலகத்தோட ஆடம்பரத்துல இருந்து நம்ம ஒதுங்குவோம். நம்ம இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுமே ஒரு பயணிய போல வாழுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம நூஹ் நபியோட சமூகத்துல நூஹ் நபி எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, 950 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்ப 950 வருஷம் வாழும்போது ஒரு அவங்க சமூகத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து நூஹ் நபிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் வந்து இவ்வளவு வருஷம் வாழ்ந்தீங்க, ஒரு வீடு கூட நீங்க உங்களுக்காக நிரந்தரமான ஒரு வீடு கட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் இங்க வெறும் 950 வருஷம் தானே வாழ்ந்தேன், நான் மறுமையில தானே போய் நான் வந்து நிரந்தரமா வாழ போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனா பின்னாடி ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்துல என்ன செய்வாங்க, பெரிய பெரிய வீடுகளை கட்டுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடை கட்டுவாங்க, உயரமான வீடுகளை கட்டுவாங்க, ஆடம்பரமான வீடுகளை கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கேட்ட நபர் கேக்குறாங்க நூஹ் நபிட்ட, அவங்க எவ்வளவு வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க 60 ஆண்டு இல்ல 70 ஆண்டு தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 950 வருஷம் வாழ்ந்த அவரே அவருக்கான நிரந்தரமான வீடு கட்டல. ஆனா நம்ம தான் என்ன செய்றோம், 60 வருஷம் வாழ்றதுக்காக நமக்காக இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி ஓடக்கூடியவங்களா இருக்கும். அதனால இந்த ஒரு பூமின்றது தற்காலிகமான விஷயம்தான் அப்படின்னு இந்த வரலாறு மூலமா நம்ம இந்த படிப்பினைய பெறோம். எட்டாவது, இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன சொல்றாங்க, இந்த சூறா ஓதுனா தஜ்ஜாலுடைய குழப்பத்துல இருந்து பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தானே. ஆனா நம்ம இந்த குரான இந்த சூறா ஓதுனோம் அப்படின்னா அதுல எந்த இடத்துலயுமே தஜ்ஜாலை பத்தி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டான், தஜ்ஜால்னு வராது. ஆனா அதே மாதிரி தஜ்ஜால்ட்ட இருந்து பாதுகாப்பு பெறதுக்காக எந்த ஒரு துவாவும் இருக்காது. அப்புறம் எப்படி அல்லாஹ் நமக்கு இந்த இதுல நமக்கு பாதுகாப்பு தர போறான் இந்த ஓதுறனால? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அல்லாஹ் வந்து இந்த நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சூறாவை நம்ம ஒரு வெள்ளி ஓதுனோம் அப்படின்னா அடுத்த வெள்ளி வரைக்கும் நம்ம மேல ஒரு ஒளி வீசுமா. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நமக்கு என்ன செய்யும், ஒரு ஒளியிலேயே நம்ம இருப்போமா. அந்த ஒளி தஜ்ஜால் வந்து ப பயங்கரமா அவன் வந்து குழப்பம் பண்ணுவான் தானே. அப்ப எது உண்மை எது பொய் அப்படின்றத நமக்கு பிரிச்சு அறிவிக்கிறதுக்கு உதவியா இருக்குமா. தஜ்ஜால் வரும்போது எந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கும், முதல்ல அவன் வரும்போது 3 வருஷம் வந்து முதல் 3 வருஷம் பஞ்சம் வந்து ஆரம்பிக்கும். முதல் வருஷம் அல்லாஹ் பாதிக்கு பாதி மழையை நிப்பாட்டிடுவான். 2வது வருஷம் முதல் 75% 25% தான் மழையா அல்லாஹ் வந்து தருவான். 3வது வருஷம் ஒரு பொட்டு தண்ணி கூட வானத்துல இருந்து அல்லாஹ் தரமாட்டான்.
அப்ப இந்த பூமி எப்படி வறண்டு போய் எப்படி ஒரு பஞ்சத்துல இருக்கும்னு பாருங்க. அந்த மாதிரி பஞ்சத்துல இருக்கும். அடுத்ததா இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி இப்பயே நமக்கு வந்து பிரமிக்க வைக்குது தானே. விஆர் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதை போட்டோன்னே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதுக்குள்ள போயிடும். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்து அங்க ஷூட் பண்ணுனா ஷூட் பண்ணுவோம். அங்க பயப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா பயந்துருவோம். அங்க ஏதாவது வந்து பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிரிப்போம். ஆனா அது வந்து ஒரு இல்யூஷன் தானே, அது ஒரு மாயை தானே. அதை வந்து நம்ம உண்மை நினைச்சுதானே ஒரு அந்த கேம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த விளையாடுற அரை மணி நேரமும் அது உண்மை நினைச்சு நம்பி தானே விளையாண்டுட்டு இருப்போம். அடுத்ததா இப்போ ஏஐ பாத்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு வீடியோல கூட ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏஐ பண்ற அந்த மாற்றங்கள்ல இது உண்மைதான் போல அப்படின்னு நம்ம வந்து நம்பிடுறோம். அந்த மாதிரிதான் தஜ்ஜால் வரும்போதும் குழப்பங்கள் இருக்குமா. அது பொய்யோட அதை வந்து உண்மையில வந்து மொத்தமா பொய் பேசணும் அப்படின்னா நம்ம இது பொய்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உண்மையில பொய்ய கலக்கும் போது நம்மளால வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் தஜ்ஜால் என்ன செய்வான், உண்மையோட பொய்ய கலந்து குழப்பங்களை செய்வானா. ஆதம் நபியோட ஆதம் நபி காலத்துல இருந்து இப்போ கடைசி மனிதர்களை இது வரைக்கும் கம்பேர் பண்ணோம்னா தஜ்ஜால் வரும்போது இருக்கிற ஃபித்னா போல எந்த ஒரு ஃபித்னாவும் இருக்காது. அவ்வளவு கடுமையான ஃபித்னா அந்த நேரத்துல இருக்குமா. அந்த மாதிரி. ஆனா அவன் வந்து ஒரு மனிதன் தான். அவனால எப்படி வந்து மரணிச்சவங்களை உயிர்ப்பிக்க முடியும், வானத்துல இருந்து மழையை பெய்ய வைக்க முடியும். எல்லாமே ஆலிம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் இல்யூஷனா தான் இருக்கும். அது எதுவுமே உண்மையா இருக்காது. அவன் நம்மள ஏதோ ஒரு மாயை போலதான் நம்மள வந்து அவன் வந்து ஆஹ் பித்னா வந்து கிளப்புவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட மெட்டாவர்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அந்த ஒரு பாக்ஸ போட்டுட்டு நமக்கு இஷ்டத்துக்கு போல ஒரு உருவத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்ம மாறி அந்த உலகத்துல வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போயே இப்படி இருக்குன்னா தஜ்ஜால் வரும்போது அது எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பஞ்சமும் இருக்கும், எல்லா பக்கமும் ஃபித்னாவும் இருக்கும். அப்ப இந்த தஜ்ஜால் என்ன செய்வான், நமக்கு வந்து சாப்பாடு தரேன்னு சொல்லுவான். நம்மள்ட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உனக்கு நான் தரேன்னு சொல்லுவான். அப்ப என்ன செய்வோம், அந்த உலக மோகத்துக்காக தஜ்ஜால பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த கதை இந்த கஹஃப் சூறால அல்லாஹ் என்ன சொல்றான், 4 கதைகள் தான் சொல்றான். அதுல முதல் கதை என்னது, இந்த குகைவாசிகளோட கதை. இந்த கதையை படிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த போல நீங்க என்ன செய்யுங்க, உலகத்தை தேர்ந்தெடுக்காம மறுமையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு படிப்பினை தரான். இந்த மாதிரி படிப்பினை எடுத்துக்கிறது மூலியமா தான் நம்ம என்ன செய்ய முடியும், தஜ்ஜாலுடைய குழப்பத்துல இருந்து நம்மளால பாதுகாப்பு பெற முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இந்த வரலாறையும் குகைவாசிகளோட வரலாறையும் அதுல இருந்து நம்ம ஒரு 8 படிப்பினைகளையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி செயல்பட அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய கிருபையால இன்னைக்கு காலம் கடந்த சாட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல அல்லாஹ் சூரா கஹ்ஃப்ல சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய வரலாறை பத்தியும், அந்த இளைஞர்களுடைய வரலாறு நமக்கு என்னென்னலாம் படிப்பினைகளை பெற்று தருது அப்படிங்கிறத பத்தியும் அழகான முறையில ஆலிமா நமக்கு எடுத்துரைத்தாங்க. ஜஸாக் அல்லாஹு ஹைரன் கசீரா. இப்போ பாருங்களேன், நம்ம வார வாரம் இந்த சூறாவை ஓதுறோம். ஒரு சிலருக்கு இந்த சூறா மனனமா கூட இருக்கு. இதுல அல்லாஹ் கம்மியான வசனங்கள்ல ஒரு அழகான ஒரு வரலாறையும், அந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகளையும் எவ்வளவு இலகுவா அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். ஒரு சில இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் அல்லாஹுவ வணங்குனாங்க. அல்லாஹுவ வணங்கின அந்த இளைஞர்கள் தன்னை சுத்தி நடக்கிற அநீதத்தை பார்த்து, தன்னை சுத்தி நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குறுகிய கதைதான். அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள், அல்லாஹுவ முற்றிலுமா சார்ந்திருந்த இளைஞர்கள், அல்லாஹுவ மட்டும் வணங்கக்கூடிய இளைஞர்கள் தன்னை சுத்தியே நடக்கிற அநீதத்தை பாக்குறாங்க. அந்த அநீதத்தினால கவலை அடைகிறாங்க. அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், எங்க மேல ரஹ்மத்தை பொழி யா அல்லாஹ். எங்களுக்கு எங்களுடைய காரியங்களை சீர்படுத்து. இந்த அநீதங்கள்ல இருந்து எங்களை விலக்கி வை அப்படின்னு அல்லாஹ் கிட்ட ஒரு துஆவை செய்றாங்க. துஆவை செஞ்சுட்டு சரி நம்மளை சுத்தி அநீதம் நடக்குது, நம்ம மட்டும் ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு இல்லாம, இந்த துஆவுக்கு பின் எங்க அநீதம் நடக்குதோ அந்த இடத்துக்கு நேரடியா போய் அல்லாஹுவ பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், நீங்க வணங்குறது இறைவன் இல்ல, நீங்க இணை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை ஏத்துக்கல. இவங்களையே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு தண்டனைகளா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறத விட
நம்மளுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறது நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி நீங்க கொலை செய்யப்படுவீங்க அப்படின்னு அவங்க மிரட்டின உடனே ஒண்ணு இந்த மார்க்கத்துல இருங்க, இல்லாட்டி நீங்க கொலை செய்யப்படுவீங்க. நம்மளுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறது, நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நேர்வழிய பாதுகாக்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு குகையில தஞ்சமடைகிறாங்க. ஒரு 300ம் கூட ஒரு 9 வருடங்களும் தூங்குனாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ 309 வருடங்கள் தூங்கி அந்த தூக்கத்துல இருந்து அவங்க வெளியில எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அவங்க என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லி அழகான ஒரு படிப்பினைய சொல்லி நமக்கு முடிச்சாங்க. சின்ன வரலாறு, ஆனா அது சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப ஆழமானது. சரி, இந்த வரலாறுல இருந்து உங்களுக்கு எந்த படிப்பினை, உங்க மனதில் நின்ற படிப்பினை எது? 8 படிப்பினைகள் கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியா தவறு இல்லைன்னா 8ன்னு நினைக்கிறேன். 8 சொன்னாங்க. 8 படிப்பினைகளை பட்டியலிட்டு சொன்னாங்க. அந்த 8ல உங்களோட மனதில் நின்ற படிப்பினை எது? தவக்குல், மாஷா அல்லாஹ். வேற வேற என்ன படிப்பினை மனதில் நின்ற படிப்பினை? 8 படிப்பினையில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த ஒண்ணு இந்த வரலாறுல இருந்து நான் எடுத்துக்கிட்டது. அடுத்த முறை நான் சூரா கஹ்ஃப வெள்ளிக்கிழமை ஓதும் போது கண்டிப்பா இந்த படிப்பினைகள் எனக்கு நினைவுக்கு வரும் அப்படின்னு உள்ள படிப்பினை. தவக்குல், ஈமான், துவா, மறுமைதான் நிரந்தரம். மாஷா அல்லாஹ். வேற? சரி, ஓகே. பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்றேன். இந்த வரலாறு நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். ஒண்ணு துவா. அந்த இளைஞர்கள் எப்படி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க, எப்படி அவங்க தவக்கலோட இருந்தாங்க, எப்படி உறுதியா இருந்தாங்க, எப்படி நல்ல தோழர்கள் அவங்களுக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கிறதும். ஏன்னா அந்த அரசர் அவங்கள எச்சரிக்கும் போது அந்த இளைஞர்கள் ஒருத்தர் சொல்வாராம், நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்மளுடைய மார்க்கத்தை பாதுகாக்க நம்ம ஒரு குகையில போய் தஞ்சம் புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த வரலாறு நல்ல தோழமையை நீ வச்சுக்கோ, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நண்பரை நீ உன் கூட வச்சுக்கோ. நல்ல நண்பன் யார் தெரியுமா? நமக்கு நல்ல வார்த்தைகள் பேசுறதும், நமக்கு நல்ல பொருளாதாரத்துல செலவு பண்றதும், இவங்க எல்லாம் நல்ல நண்பர்கள். அவங்களுடைய முகத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய நினைவு வரணும். அவங்க கிட்ட பேசும்போது அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். அவங்க கிட்ட பேசும்போது ஐயோ இது நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது தவறே அப்படிங்கிற எண்ணம் வரணும். இது ஒரு படிப்பினை. இந்த வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னா, அல்லாஹ் மீண்டும் மீண்டும் இளைஞர்கள் இளைஞர்கள்னு அதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இளமையில ஒரு மனிதன் நான் நினைச்சா எப்படினாலும் வாழலாம். ஏன்னா அவனுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாதுல்ல. யாருடைய உதவியும் தேவைப்படாது. இளமை காலத்துல ஒரு மனிதன் அவனுடைய ஆற்றலுடைய உச்சத்துல இருப்பான். யாருடைய உதவியும் தேவைப்படாது. அவன் நினைச்சா எதுனாலும் பண்ணலாம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஈமானுக்காக தங்களுடைய சுகங்களை உதறி தள்ளியதை தான் அல்லாஹ் நமக்கு இங்க மிக முக்கியமான உதாரணமா கொண்டு வரான். இந்த இந்த வரலாறு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ் சொன்னதின் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இது ஒரு ஆறுதல். அதோட இல்லாம ரசூலுல்லாஹ்வை சுத்தி எத்தனை இளைஞர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வை சுத்தி எத்தனை இளைஞர்கள் ஆவலா ரசூலுல்லாஹ் கூடயே பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இளைஞர்கள்லாம் எவ்வளவு சுகத்தை அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஆறுதல் சொல்லக்கூடிய விதமா இந்த வரலாற சொல்றான். உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப சிறந்தது. உங்களுடைய கம்ஃபர்ட்ட விட, உங்களுடைய சொகுசுகளை விட, உங்களுடைய இன்பங்களை விட அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம இன்னைக்கு மார்க்கத்துக்காக எந்த இன்பத்தை விட்டிருக்கோம்? வாரம் சூரா கஹ்ஃப் ஓதுறோமே, அதுலயும் இந்த குகைவாசிகளை பத்தி வரக்கூடிய அந்த ஆரம்ப வசனங்கள்லாம் நமக்கு மனனமா ஓதிருவோம். ஸ்பீடா ஓதிட்டே போயிருவோம். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆக சிறந்த படிப்பினை, உன்னுடைய நம்பிக்கைக்காக நீ உன்னுடைய சுகங்களை உதறி தள்ளினேன்னா அல்லாஹ் உன் கூட இருப்பான். அதுதான் அல்லாஹ் விரும்புறான் அப்படிங்கிற அந்த படிப்பினை. நம்ம எத்தனை சுகங்களை அல்லாஹ்விற்காக விட்டு கொடுத்திருக்கோம்? எத்தனை நம்ம விட்டு தாண்டி வந்திருக்கோம்? எவ்வளவு தியாகங்கள் நம்ம பண்ணியிருக்கோம்? முடியுதா? அல்லது இந்த ஒரு படிப்பினையை நம்மளுடைய பிள்ளைகளுக்காவது நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? நம்ம வாழக்கூடிய இந்த சூழல் எப்படி இருக்கு? மார்க்கத்தோட வாழ்றது, அல்லாஹுவுக்கு அஞ்சி வாழ்றது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க பிள்ளைங்க தப்பு செய்றாங்க, நம்ம சொல்றத கேட்க மாட்றாங்க, அவங்க தப்பா போறாங்க, அவங்க தப்பான நண்பர்களோட இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கோவப்படுறோம், அவங்கள திட்டுறோம், அவங்கள அடிக்கிறோம். நான் எத்தன தடவ சொன்னாலும் நீ கேட்க மாட்ற, நீ திரும்ப திரும்ப டிவி தான் பாக்குற, நான் எத்தன தடவ சொன்னாலும் நீ கேட்க மாட்ற, நீ திரும்ப திரும்ப பாட்டு கேட்கிற, நீ திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு போகுற, அல்லாஹ்க்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு உனக்கு சொல்றேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேல கோவப்படுறோம்,
ஆத்திரப்படுறோம். நம்மளுடைய காலத்துல இப்படி இல்லையே, நம்மலாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சினோமேன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த பிள்ளைகள் கிட்ட நீங்க கோபப்படாம ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், நம்ம வாழ்ந்த சூழல் மாரி, நம்ம வளர்ந்த சூழல் மாரி இந்த பிள்ளைகளுடைய சூழல் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, பின்னாடி ஒரு காலம் வரும், மார்க்கத்த பின்பற்றுறது கையில நெருப்பு கங்கு வச்சிருக்க மாதிரி இருக்கும்னு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் உங்களுடைய பிள்ளைகளும், என்னுடைய பிள்ளைகளும் வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி இருக்கிறது ஃபுல்லா ஃபித்னா. உங்கள மாரியோ, என்ன மாதிரியோ நல்ல நண்பர்கள், நல்ல பழக்கவழக்கம் உள்ள நண்பர்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா, தவற கூட சரி அப்படிங்கிற ஒரு 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 நெனப்புல வாழக்கூடிய உலகம் இது. இதனால என்ன? நீ விருப்பப்பட்டா செய்யலாம். எதுனாலும் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகம். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வெறுமன இத செய்யணும், இத செய்யக்கூடாது, இது அல்லாஹ்க்கு பிடிக்கும், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு சொல்லாம, இந்த வரலாற சொல்லி பாருங்களேன். இப்படி ஒரு இளைஞர்கள் இருந்தாங்கப்பா. அவங்க அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சுகங்கள உதறி தள்ளினாங்கப்பா. உனக்கு இது பிடிச்சிருந்தா கூட நீ அல்லாஹ்வுக்காக விட்டுக்குடேன். அந்த இளைஞர்களுடைய நிலையை மாத்துன மாரி அல்லாஹ் உன்னையும் மாத்துவான்ப்பா. 309 ஆண்டு அந்த இளைஞர்கள தூங்க வச்சு, அவங்கள அல்லாஹ் திருப்பி உயிர்ப்பித்து எழுப்பி, அவங்கள சாட்சியாக்குனது போல, அல்லாஹ் உன்னையும் நல்ல விதமான ஒரு உதாரணமா ஆக்குவான். இம்மையிலயும் நீ நல்ல உதாரணமா இருப்ப, மறுமையிலயும் நல்ல உதாரணமா இருப்ப. அப்படின்னு அவங்களுக்கு நம்ம உபதேசிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளும் அல்லாஹ்வுக்காக சில சுகங்கள தியாகம் பண்ணணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல இது அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு உதாரணம். ஒண்ணும் இல்ல, கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னா அந்த பையன ரொம்ப குறைவா பாக்குறாங்க. நம்ம படிச்ச காலங்கள்ல யார ரொம்ப இழிவா பாப்பாங்க அப்படின்னா, நீட்டா ஒரு பிள்ளை வரலைன்னா அந்த பிள்ளைய ஒரு 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 இழிவா பாப்பாங்க. எந்த ஒரு குழந்தைக்கு படிப்பு சரியா வரலையோ அந்த பிள்ளைய கொஞ்சம் இழிவா பாப்பாங்க. ஆனா இப்ப இருக்க சூழல் என்ன தெரியுமா? நீ படிச்சா கூட பரவால்ல. நீ படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு ஆண் நண்பன் இல்லையா? நீ வந்து என்ன பிள்ளை? நீ எதுக்கு இந்த உலகத்துல இருக்க? நீ 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 வாழ்றதுக்குரிய அர்த்தத்தையே நீ என்ன செய்யல? முழுமைப்படுத்தல. இதுக்கு ஏன் நீ இப்படி இருக்க? இப்படிலாம் வாழணும் இல்ல. நாங்க பாரு எவ்வளவு ஜாலியா வாழ்றோம். ஒரு நம்ம பிள்ளைங்க ஒரு ஸ்கார்ஃப் போட்டுட்டு போனா, அத சுத்தி இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க? ஏன் நீ போட்டு உன்னையவே கஷ்டப்படுத்திக்கிற? இப்படிலாம் வாழ சொல்லலையே இஸ்லாம் உன்ன. அப்போ பிள்ளைங்களுக்கு நாலா புறத்துல இருந்தும் நெறைய வழி தவறுதலுக்கான வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த வரலாற நம்ம அவங்களுக்கு படிப்பினையா சொல்லணும். டெய்லி தூங்க போகும்போது, எப்படி நீ படிக்கணும், படிச்சா தான் நீ நல்லா வருவேன்னு படிப்ப பத்தி பேசுறோமோ, அதே போல இந்த வரலாறையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உதாரணமா சொல்லணும். இந்த இளைஞர்களுடைய வரலாற தினசரி நீங்க சொல்லணும். உபதேசம் நம்மளுக்கே அடிக்கடி தேவைப்படுது தானே. இவ்ளோ பெரிய ஆட்களா இருக்கக்கூடிய நம்மளுக்கே அப்பப்ப மறுமைய பத்தியும், சொர்க்கத்த பத்தியும், நரகத்த பத்தியும், அல்லாஹ்வுடைய கோபத்த பத்தியும் உபதேசங்கள் தேவைப்படுது. அப்ப நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு பக்குவத்த அடையிற வரைக்கும் அத நம்ம சொல்லிட்டே இருக்கணும். இன்னும் இந்த சமூகத்துடைய அவல நிலை என்ன தெரியுமா? 18 வயது ஆனதுக்கு அப்புறமும் நீ இன்னும் கற்பொழுக்கத்தோட இருக்கியா? நீ இன்னும் கன்னித்தன்மையோட இருக்கியா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி இருந்தா நீ இந்த இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு ஃபிட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ இதுக்கான ஆள் இல்லப்பா. இங்க வாழ்றதுக்கான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த இளைஞர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க? தன்னுடைய மார்க்கத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, அல்லாஹ் மேல உள்ள கொண்ட அந்த நம்பிக்கைய காப்பாத்திக்கிறதுக்காக, தங்கள வெகு தொலைவுல ஒதுக்கி வச்சுட்டாங்க. இத நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் குடுக்கணும். வேணாம்பா, இந்த இடத்துக்கு போகிறத விட நம்மளுடைய ஈமான பாதுகாப்பா வச்சுக்கிறது நமக்கு முக்கியம். பிறந்த நாள் விழாக்களுக்கு போகாத. நியூ இயர் கொண்டாட்டங்களுக்கு போகாதப்பா. இத விட நம்மளுடைய மார்க்கத்த பாதுகாக்கிறது நமக்கு முக்கியம். உன்னை வழி தவற செய்யற நண்பர்களோட பேசாதப்பா. அவங்க உனக்கு எவ்ளோ உன்னுடைய நேரத்த அவங்க மகிழ்ச்சியானதா ஆக்கி குடுத்தாலும் அது நமக்கு வேணாம். இத விட இந்த இளைஞர்கள் போல நம்மளுடைய மார்க்கத்த பாதுகாக்கிறது நமக்கு முக்கியம். அப்படிங்கிறத நம்ம அதிகமா சொல்லணும். நம்மளும் அத பின்பற்றணும். பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு, நம்மளுடைய சுகங்கள் எதையுமே விட்டு தள்ளாம, நம்மளும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத முறையில நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு போறது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள்ல போய் பங்கு பெறுறது அப்படின்றது இல்லாம, நம்மளும் இத விட்டு ஒதுங்கி வாழக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல இந்த வரலாறு இன்னும் ஒரு அழகான ஒரு படிப்பினை சொல்லுது என்னன்னா, ஹலாலான உணவு சாப்பிடுறதுக்கு அந்த இளைஞர்கள் அவ்ளோ அக்கறைப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வேகமா போகக்கூடிய இந்த உலகத்துல ஹலால பத்தி சிந்திக்கிறவங்க எத்தன பேரு? இந்த உணவகம் இது ஹலால் இல்ல நம்ம வெளிப்படையா போர்டு போட்டாலும் கூட நம்ம நம்ம மனசு அதை ஏத்துக்கிறது இல்ல. நம்ம போய் கேட்கிறது ஹலாலா அப்படின்னு. வேலை பார்க்கிறவங்க ஹலால் அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய உண்மை தன்மை கூட நமக்கு தெரியாட்டியும் ஏன்னா அந்த பொருள் மேல உள்ள ஆசை. இதை இங்கேயே அனுபவிச்சிடணும். ஏதோ இந்த உலகம் மட்டும்தான் நிரந்தரமானது மாதிரி நம்ம நினைச்சு அதை நம்ம சாப்பிட்டுறோம்.
அப்போ இந்த இளைஞர்கள் பாருங்களேன், அந்த வரலாறை நீங்க தர்ஜுமா எடுத்து காஃப் சூராவுக்கு படிக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த இளைஞர்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒருத்தர் உணவு வாங்க அனுப்புறாங்கல்ல, அப்ப சொல்றாங்க, அவர் போய் ஹலாலான உணவா தேடி கொண்டு வருவாரு அப்படின்னு. அதுல அவ்ளோ அக்கறைப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இளைஞர்களுக்கு தெரியுது, ஹராமான உணவால வளர்ந்த உடம்பு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். சொல்றாங்க, ஒரு மனிதரு பயணத்துல இருக்காரு. தலைவிரி கோலமா இருக்காரு. ரொம்ப தேவையுள்ளவரா இருக்காரு. அல்லாஹ் கிட்ட கையேந்தி பிரார்த்திக்கிறாரு. ஆனா அல்லாஹ் அந்த பிரார்த்தனைய நிராகரிச்சு அனுப்பிச்சிடுறான். நம்ம எத்தன நபிமொழி படிச்சிருக்கோம். பாதிக்கப்பட்ட மனிதர் கேட்கிற துவாவ அல்லாஹ் ஏத்துக்கிறான். பயணத்துல இருக்க மனிதர் கேட்கக்கூடிய துவாவ அல்லாஹ் ஏத்துக்கிறான். நிராயுதபாணியா நிக்கக்கூடிய மனிதருடைய துவாவ அல்லாஹ் ஏத்துக்கிறான். ஆனா ஏன் இவருடைய துவாவ அல்லாஹ் ஏத்துக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? காரணம் அவருடைய உடம்ப அவரு ஹராமான உணவால வளர்த்திருக்காரு. அப்போ இதையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம அதிகமா சொல்லிக் கொடுக்கணும். இது அவசியம். இது அல்லாஹ்வுக்கு இதுதான் பிடிக்கும். எங்கேயும் நம்ம ஹலாலான உணவ மட்டும் தான் சாப்பிடணும். அத நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும். இப்படி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வரலாறு சொல்லக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு, எந்த ஒரு சமூகத்தின் மேல கவலை கொண்டு, இவங்கள நேர்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட, இவங்க போய் அங்க மார்க்கத்த சொல்லி, அவங்க ஏத்துக்காம, கடைசில நம்மளுடைய மார்க்கத்தையாவது நம்ம பாதுகாத்துக்குவோம்னு இந்த இளைஞர்கள் போய் ஒதுங்குனாங்களோ, அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் குடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த ஊர் மக்கள் திரும்ப ஈமான் அடைகிற நிலை வர்ற வரைக்கும் அல்லாஹ் இந்த இளைஞர்கள தூங்க வச்சான். சுபஹானல்லாஹ். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆழமான இறை நம்பிக்கையும், எவ்வளவு ஒரு ஆழமான கவலையும் இருந்திருக்கு பாருங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களே, அல்லாஹ்வ வணங்காம இருக்காங்களே, அந்த கவலையுடைய வெளிப்பாடு, அவர்கள் தங்களுடைய மார்க்கத்த பாதுகாத்ததுடைய வெளிப்பாடு, எந்த ஊரு அல்லாஹ்வ நம்பிக்கை கொள்ளாம இவர்கள வெளியில அனுப்பிச்சுச்சோ, அந்த ஊரு திரும்ப ஈமான் கொண்ட மனிதர்களால நிரப்பப்படுற வரைக்கும் அல்லாஹ் இந்த இளைஞர்கள தூங்க வச்சான். அந்த ஊர் மக்களும் இந்த இளைஞர்கள பார்த்தாங்க. அவங்களுக்கும் ஒரு படிப்பினை. இந்த இளைஞர்களும் இந்த ஊர் மக்கள பார்த்தாங்க. எந்த அரசவையிலிருந்து நம்ம விரட்டப்பட்டோமோ, அந்த அரசவை இன்னைக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத, அல்லாஹ் இந்த இளைஞர்களுக்கும் ஒரு சுப செய்தியா சொல்றான். உங்களுடைய எண்ணமும், உங்களுடைய தவிப்பும், உங்களுடைய முயற்சிக்கும் ரப்பு பொறுப்பேத்துக்கிட்டான் அப்படிங்கிறத, அல்லாஹ் இங்க ஒரு ஒரு சாட்சியா நமக்கு பகர்றான். இப்ப இததான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும். எங்கனாலும் மார்க்கத்த நம்ம விட்டு குடுத்துறவே கூடாது. அல்லாஹ்வுக்காக எத வேணாலும் நம்ம தியாகம் பண்ணலாம். ஆனா எதுக்காகவும் அல்லாஹுவையும், அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தையும் நம்ம தியாகம் பண்ணிறவே கூடாது. அப்படி நம்ம தியாகம் பண்ணாம இருந்தா, இந்த இளைஞர்களைப் போல அல்லாஹ் ஒரு நாள் நம்மளையும் உயர்த்துவான், நம்மளையும் கண்ணியப்படுத்துவான். ஓ! இது கண்ணியமானவர்கள் உள்ள மார்க்கம். இது கண்ணியமான செயல் அப்படின்னு யார் நம்மள இழிவா பேசுனாங்களோ, அந்த மனிதர்கள் முன்னாடியே அல்லாஹ் நம்மள கண்ணியப்படுத்துவான். ஓ! இந்த உலகத்துல இனி எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும், அல்லாஹ்விற்காக எதையும் நம்ம இழக்கலாம். எதற்காகவும் இறைவனையும், இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையையும், அவனுடைய மார்க்கத்தையும் இழக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தரக்கூடிய படிப்பினை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் யார் இந்த முதல் 10 வசனங்கள மனனம் செய்றாங்களோ, அவங்க தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படணும்னா, எப்படி இந்த இளைஞர் தன்னுடைய மார்க்கத்த பாதுகாத்தாங்களோ, அப்படி பாதுகாத்துக்கிட்ட மனிதர்களா நம்ம இருந்தா தான், நம்ம தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். இத வெறுமனே மனனம் பண்றதால மட்டும் பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிடாது. இத ஓதணும், இத நம்ம மனனம் பண்ணணும், இத வாசிக்கணும், இத புரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம நடைமுறைப்படுத்தணும். இந்த இளைஞர்களைப் போல ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நொடியும் நம்மளோட மார்க்கத்த நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் செய்றாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த செயலின் பக்கம் நம்மளும் போயிறக்கூடாது. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பொழுதும் அல்லாஹுடைய மார்க்கத்தை இறுக பற்றி பிடித்தவர்களாக இருந்து, நாளை மறுமையில் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட அடியார்களாக இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த நினைவூட்டலை நம்ம நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளை காலம் கடந்த சாட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல வேறொரு வரலாறும், அந்த வரலாறு தரக்கூடிய படிப்பினைகளை பத்தியும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.